ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பார்கள், நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பார்கள், தொழில் வளம் பெற்றது, வருமானம் பெற்று, உடல் ஆரோக்கியம் பெற்று, குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி. மேஷராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறப்பு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், 2025ஆம் ஆண்டு கூட்டினால் 9ஆம் எண் வரும். இந்த 9ஆம் எண்ணிற்கு அதிபதி உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்தான். அதேபோல் 8ஆம் இடத்திற்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறார். தாங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு செல்லும் வழியில் சுடுகாடு, மயானம், எரிசுடுகாடு, மின்மயானம் இப்படி இருக்கும். அதை கடந்துதான் நீங்கள் வெளியே போய் வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லது மருத்துவமனை விபத்து பகுதியை தாண்டி தான் போவீர்கள். மேஷராசிக்காரர்கள் 2 சக்கர வாகனத்தில் செல்லும்போது கட்டாயம் ஹெல்மெட்டு அணிந்து கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வயிறு மூல நோய் உள்ளவர்கள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகிறார்கள். அரசு துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம், பணி இடமாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்வதற்கு புதிய கடன் வாங்குவீர்கள். பயணங்கள் பல வழிகளில் பயன் தரும். வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். குன்று பாறையில் உள்ள பிள்ளையாரை வழிபட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றியாகும். நிச்சயித்து நின்று போன திருமணம் இந்த ஆண்டு நடக்கும். வெளிநாடு சென்றவர்கள் இப்பொழுது சொந்த ஊருக்கு திரும்பி வந்து நிலம், வீடு வாங்குவீர்கள். பூர்வீக நிலத்தை கரார் கண்டு பத்திரப்பதிவு செய்வீர்கள். கடந்த காலத்தில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி வந்தவர்கள் இப்பொழுது அசலையும் கட்டி கடன் முடிந்து விட்டதடா சாமி என்று பெருமூச்சு விடுவீர்கள். அடகு வைத்த நகைகளையும் மீட்டு விடுவீர்கள். நீச்ச செவ்வாய் உச்ச வீட்டை பார்ப்பதால் கௌரவம், அந்தஸ்து, புகழ் உயரும். பட்டம், பதவிகள் கிடைக்கும். ஊர் தர்மகர்த்தா அல்லது அரசியலில் செல்வாக்கு உயரும். ஆறுகள், குளம், குட்டை, கிணறு, தெப்பக்குளம், ஏரி, கடல் நீரில் சென்று குளிக்கப் போகாதீர்கள். தண்ணியில் கண்டம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். தண்ணீரை கண்டால் உஷாராக இருங்கள். விபத்தில் அடிபட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்கள். மலை மீது உள்ள முருகனை கும்பிடுங்கள். வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சுப்பிரமணியரை ரோஜாப்பூ மாலை போட்டு குங்கும அர்ச்சனைகள் செய்தால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும், எதிரி தொல்லைகளையும் விலக்கும். இரத்த தானம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும். குதிரை, யானை, ஆடுகளுக்கு குதிரைக்கு எள்ளும், யானைக்கு கரும்பும், ஆடுக்கு புல்தட்டுக்களையும் உணவுகளாக வாங்கி போடுங்கள். அசைவ உணவில் மட்டனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பருப்பு சாதம் அன்னதானமாக கொடுக்கலாம். முருகனுக்கு
மொட்டை போட்டு கொண்டால் கடன் சுமைகள் முடிந்துவிடும். அடிக்கடி செவ்வாழைப்பூ உணவில் செவ்வாய்க்கிழமை சேர்த்து கொள்ளுங்கள். செல்வ வளம் பெருக. செவ்வரளிப்பூ மாலை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி அடைவீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து வகையிலும் அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.